ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அதுல வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேர்க்க போறோம். வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி சேர்த்தாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க நார்மலா ரைஸ்ல வேர்க்கடலை போட்டு பாருங்களேன், சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம மசாலாலாம் சேர்க்க போறோம். சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. அதனால கலரும் நல்லா இருக்கும், காரமும் கம்மியா இருக்கும். அது கூடவே கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமா, கரம் மசாலா கொஞ்சமா, சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா கொஞ்சம் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நீங்க வந்து இப்ப மார்னிங் செஞ்சுட்டு குழம்பு இல்லைன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.